வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் நிறைய பழங்குடி மக்கள் இருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் பழங்குடியின மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வித்தியாசமான பழக்கத்தை மேற்கொள்கிறாங்க. அந்த மக்களில் சிறந்த கதை சொல்லிகளை அவங்க மென்டார்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மென்டார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாலை நேரத்தில் அவங்க மக்களையும் அந்த குழந்தைகளையும் கூப்பிட்டு முன்னால் உட்கார வச்சுக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இவங்க அந்த கதை சொல்கிறது மூலமாக அவங்களுக்கு நடந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸஸையும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அவங்க முன்னோர்களுடைய கதைகளையும் அவங்க வெற்றிகளையும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. மனக்கண்ணில் இந்த மாதிரி அவங்க பார்க்குற கதைகளை கற்பனையில் காட்சிகளை விரிவடைய வைக்கிறாங்க. இதன் மூலமாக அவங்க நிறைய கற்றுக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க சொந்த அனுபவம் இல்லாமல் அவங்களோட முன்னோர்களுடைய அனுபவங்களும் வெற்றிகளும் தோல்விகளும் அவங்களுக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்குது. இதே மாதிரி நிகழ்காலத்தில் ஒரு சிறந்த கதை சொல்லி தான் சிறந்த சேல்ஸ்மேனாக இருக்க முடியும். எப்படி சொல்கிறேன்னா ஒரு சிறந்த கதை சொல்லி இதே மாதிரி தன்னுடைய கஸ்டமர்கள் அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ண சர்வீஸ் மூலமாக என்னென்ன பெனிஃபிட் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத மற்ற மக்களுக்கும் அவங்க மனக்கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த முடியும். இதன் மூலமாக மற்ற மக்களும் இந்த பெனிஃபிட்ஸை எடுத்துக்கிறதுக்கு இவங்க உதவ முடியும். கொஞ்சம் கஸ்டமர்ஸோட நிற்கிற அந்த பெனிஃபிட் நிறைய கஸ்டமர்களுக்கு பரவும். அவங்க பிஸ்னஸும் பெரிய அளவில் விரிவடையும். உங்கள் கஸ்டமர்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க ஃபீட்பேக்ஸ் அவங்க டெஸ்டிமோனிஸ் எல்லாத்தையும் எடுத்து மற்ற கஸ்டமர்ஸும் அந்த பெனிஃபிட்ஸை எடுத்துக்கிற அளவுக்கு கதைகளை மாற்றி கொண்டு போய் சேருங்க. இதன் மூலமாக உங்கள் பிஸ்னஸை பெரிய அளவில் விரிவடைய வைக்கலாம். சொல்லி அடிங்க. சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.